எங்க தளபதி நடிச்சா கேசரி கூட பிரியாணி ஆக்கிடுவாரு. தளபதி என்ன டாம் கர்ஸா? நீங்க ஆலி விட்டுருவீங்க, டோலி விட்டுருவீங்க, அதெல்லாம் தெரியாது. இங்கிலீஷ் படம், தெலுங்கு படம், தமிழ் படம், கொரியன் படம். பகவான் கேசரி நல்ல படம். என்னடா ப்ரோ, என்ன ப்ரோ இப்ப பராசக்தி வருது, அடுத்து ஜனநாயகன் வருது, தளபதி கேசரி. பக்கா தளபதி படம் தான். தளபதி கேசரிக்க தளபதி கேசரி தளபதி படம். பகவத் கேசரி அது தெலுங்குல, தமிழ்ல தளபதி கேசரி. தளபதி வெற்றி கொண்டான் படத்துல ஒரு பேர் அதான். படம் எடுக்கிறதுன்னு ஒரு இது இருக்கு. எது இருக்கு சரியா? ரீமேக் எடுத்துட்டு நாங்க பிரியாணி தான் கொண்டுவோம். ரீமேக்ல தான் நாங்க கில்லியே. சரியா? நாங்க எடுத்த எல்லா ரீமேக் படமும் ஒரிஜினல் லாங்குவேஜ்ல ஓடுனதை விட நாங்க எடுத்ததுலதான் அதிகமா ஓடி இருக்கு. ஹாலிவுட் மூவி. ஆமா, அதான் இங்கிலீஷ் படம். சாமியவே மாத்திர படத்தை மாத்த மாட்டேங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? சாமி எல்லா சாமியும் ஒரே சாமி தான். காலாலும் சரி, எதுனாலும் சரி, முறைனாலும் சரி, அதுவும் எல்லா படமும் ஒரே படம். அதுவும் விஜய் ஜனவரி மாசம் ஸ்டார்டிங்ல தமிழ்ல இந்த 3 படம் ரிலீஸ் ஆகுது. யாரு படம் அடிக்கு? தளபதியா இல்ல துப்பாக்கியா? துப்பாக்கியா? நம்ம தளபதி துப்பாக்கி. தளபதி துப்பாக்கியா? நம்ம என்னைக்குமே துப்பாக்கி வச்சு ஒரு கேசரி ஒரு நல்ல பக்கா கமர்ஷியல் மூவிடா. சரியா? ரைட்டு. பகவான் கேசரி ஊட்டி அரசியலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இதுதான் பகவான் கேசரியோட ரியல் ட்ரீம், ரியல் ஸ்டோரியே. அதுவும் இல்லாம படம் பாத்துருக்கீங்க? படம் பார்த்தேன். அப்ப என்ன மனசாச்சு நல்ல படம்? எது பகவான் கேசரி நல்ல படமா? பகவான் கேசரி நேஷனல் அவார்டு கொடுத்திருக்காங்க. மகா வயசு இருக்கிற ஒரு கூட டான்ஸ் ஆடுதானே. ஜனநாயகன்ல ரோபோ கூட சண்டை ஓடுறது பகவான் கேசரியை பார்த்தது தெரியுமா? பணவே டப்பு கொடுக்காம இப்ப அதுல ஜெமினில எல்லாம் வச்சு இது பண்ணாங்க. அது வேற விஷயம். ஒரு எடிட்டர்ல சும்மா இன்ஸ்டாகிராம் போஸ்ட பாத்துட்டு வந்து ஜெமினில வச்சு எடிட் எடுத்து காமிக்கிறதெல்லாம் நீ பேசக்கூடாது. சரியா? ஒரு நல்ல படம் வரும்போது வரவேற்க. என்ன ஜனநாயகன் கேசரியா பிரியாணியா சொல்லுவேன்? ஜனநாயகன் ஒரு மீம்ஸ் பார்த்தேன். என்னன்னா, எங்க தளபதி நடிச்சா கேசரி கூட பிரியாணி ஆக்கிடுவாரு. தளபதி என்ன டாம் கர்ஸா? குட் பை டாக்லில கொரியன் டானு அவன் பேர் என்னது, ஜான்விக்கு டான்லி இதெல்லாம் கூட்டு வந்ததுக்கு என்னென்னமோ அங்க ஏழாமரி டான்லி எங்கடா இங்க வந்தா இல்லப்பா. அந்த இதுல காமிச்சாங்களா? அதுல கூட டான்லி காமிச்சாங்க. எடுத்துக்காட்டுல டான்லி இல்ல, டான்லினா டான்லி. சரி புரியுதா? சரி, நீ அந்த வந்த 4 பேர் பேரை சொல்லு, நான் ஒத்துக்கிறேன்டா. தியேட்டர்ல பார்த்தா உடனே பாக்குறேன். எங்க தியேட்டர் கத்திட்டு தானே அடுத்து ஒரு ப்ரொஃபசரு ஒருத்தன் யாருமாப்ல அவன் எப்படி இருப்பானான்னு சொல்லிடுறான். அது எவனே தெரியலைங்க, எப்படி இருப்பானு எனக்கு. இந்த 3 வேலை தான் மற்றவங்களுக்கு அதான் இப்ப என்ன சொல்ல. நான் முதல்ல முழுசா கேட்டுட்டு அது நீங்க கொஸ்டின் கேளுங்க. இந்த 3 அந்த 4 பேரா 4 பேரை உள்ள அந்த ஒரு சீனுக்கு வச்சதுக்கு 5 தன்னை பெரிய வரான்னு கேள்வி கேட்டாங்க. நீங்க ரோபோ கூட ஃபைட் பண்ற புரியுதா? நாங்க யாரு தெரியுங்களா? தளபதி வெற்றி கொண்டான் தெரியுமா? அது போலீஸ் நாளைய முதல்வர் நாங்க. ஜூன்ல அடுத்த படம் வரப்போகுது, ஏங்க கவலைப்படுற?
லியோ 2க்கு வர லியோ 2 இருக்கு, விக்ரம் இருக்கு. விக்ரம்ல அவர் நடிக்கிற பக்க உலகநாயகர் நடிக்கணும் கமலா. அவன் வச்சிருக்காப்ல சும்மா இருக்காம. லோகேஷ் என்ன சொன்னா, விஜய் இல்லாம எல்சியும் முடியாதுன்னு இருக்கான். சாமடுத்த முடியாது. அப்ப இவங்க யாரும் தோக்குறான்னு அவனும் தெரியும். ஏஐ இருக்குன்னா நாங்க ஏஐ மூலியமா கிரியேட் பண்ணிட்டு போயிருவோம். ஜெமினிலே படம் அந்த பிராண்ட் போட்டு அடிக்காத லியோ 2க்கு தான் நாங்க ஜெமினி யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்துல. அப்படியா? உண்மை கனெக்ஷன். சரி, இப்ப நான் எதை சொல்ல வந்தேன், நீங்க எங்கிட்ட கூட்டு போயிட்டீங்க. அவன் போலீஸா இருக்கிற என்ன செய்யணும், ஒரு ரவுடியை போட்டு அடிக்கலாம், செய்யலாம், தப்பு தட்டிக்கலாம். ரோகவுடன் சண்டை ஓட்டியா? ஃபர்ஸ்ட் பிளாஷ்பேக்ல மட்டும்தான் தலைவர் போலீஸ். பிளாஷ்பேக் அப்புறம் அவர் ஜெயிலுக்கு போயிடுவாரு. அப்பல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேசரி, செகண்ட் ஹாஃப் வந்து ரவ உப்புமா. அனில் ராவா கேள்விப்பட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் பகவன் கேசரி தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜனநாயகம் தான். ஜனநாயகம். அதனாலதான் எங்க டைரக்டர் ஹெச்னு ஆல்ரெடி சொல்லிட்டாரு, ஐயா இது பக்கா தளபதி படம் அப்படின்ட்டு. கேசரி கேஜிட்டு பக்கா தளபதி படம். இன்னொரு பேர் டியூடு படம் நடிச்சிருக்காங்க. அவர் தங்கச்சி பொண்ணு என்ன பார்த்து நாளை தப்பு கொடுப்போம்ல ஓட்டது வீட்டுல அப்பா அம்மா கூப்பிடுறாங்க. எதுக்குதான் இப்படி அழுகுற? படம் வந்தா ஹிட்டு தான். சத்தியமா சொல்றேன், வாய்ப்பு இல்ல. நான் ஹிட்டுங்க, வாய்ப்பு இல்ல. நான் ஹிட்டுங்க. அதுக்கப்புறம் தான் ஹிட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு என்ன பிரச்சனை இல்லாதது தளபதி படமே இல்ல, தெரியுமா? படத்தை ஒழுங்கா எடுக்கணும். அடுத்த தளபதி படம்னாலே பிரச்சனை தான். அடுத்த படத்தை எடுத்து அப்படிதான் பிரச்சனை. கொஞ்சம் என்ன அரசியல் பேசுறான், மக்களுக்கு நல்லது பண்ணுங்கன்னு பேசுறான். அந்த டைலாக் நீ சொல்லு, என்ன சொல்லுங்க? மக்களுக்கு நல்லது பண்ணுங்கடானா கொள்ளையடிக்கும், கொலை பண்றதுக்கு அது மட்டும் ப்ரொடக்ஷன் கம்பெனி பேசக்கூடாது. அதுலயும் நடிகரை நீங்க எதுக்கு சேர்க்கீங்க? இவன் படம் தான். அஜித் என்ன சொல்லி என்ன சொல்லி 150 ரூபா சொன்னான். 150 ரூபா டிக்கெட் வேலையை பாருங்க, டைம் இருந்தா என் படத்தை வந்து பாருங்க. அவ்வளவுதான். மொத்த டிக்கெட்டை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 1500 ரூபா வரை டிக்கெட் விற்காங்க. 800 ரூபாயில இருந்து 1500 ரூபா வரை என்ன புடுங்குறக்காக அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து குறைஞ்சது 500 ரூபாக்குள்ளதான் இருந்துரும். அதிகபட்சமா 500 ரூபா தான் இருந்துரும். இப்போ நான் ஸ்டார்டிங் பிரைஸ் 800 ரூபா சொல்றேன். சோ சார், அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசி படம் வேற, நிறைய பேர் கூட்டம் வருவாங்க. இதா சாக்குன்னு எலெக்ஷன் அல்லணும், ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் நிறைய பிரச்சனைகள் வரும். முத நாளே அண்ணாதான். அதாவது பிரச்சனை இல்லாத தளபதி படமே கிடையாது. தளபதி படம் வந்தா பிரச்சனை இருந்தா தான் அது படம். இதுக்கு முன்னாடிதான் துணிவு படம் எடுத்தேன், அஜித் வச்சு எடுத்தேன். எதுவும் பிரச்சனை வந்துச்சா? இதுக்கு அந்த முதல்ல சொல்லி இருக்கலாம்ல, நாங்க கேசரியை தான் ரீமேக் பண்றோம், 2வது கேசரிக்கு டிக்கெட் இருக்கோம்னு சொல்லத்தான். அதை விட்டு பிரியாணி பண்றோம், லாஸ்ட் இது கமர்ஷியல். என்ன பேசுறீங்களா? டைரக்டர் ஒழுங்கா பேசணுமா? அது படம் வந்து கேட்டாங்களா? அப்ப டைரக்டர் ஒண்ணு கேசரி வைக்கின்றதுதான் சொல்லல. டைரக்டர் சொன்னது உள்ள பூண்டு அடிச்சிடலாமா, ஏதாவது பண்ணிடலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே பதில், ஐயா இது பக்கா தளபதி படம் அப்படின்னா அங்க முழுக்க தலைவலிதான். உள்ள தலைய அஜித் எல்லாம் கொண்டு வந்து விடல. அஜித் விட்டுருந்தா கூட நல்லா பண்ணிருப்பாங்க, அது ஒரு விஷயம். விடுங்க, அஜித்த விடுங்க ப்ரோ. சூப்பரா பண்ணுவாங்க. என்ன ப்ரோ பண்றீங்க? சும்மா தளபதி பொண்ணு கதையை தான் பார்க்கணும். இப்போ உள்ள நிலைமைக்கு கதையை நாங்க கொண்டு வந்தோம். கேசரி ஊட்டியில குறைகள் படிச்சு மெடிக்கல் பண்ணலாம். தளபதி அடிச்சா ஹாஸ்பிட்டலே இதா இருந்தா இல்ல ப்ரோ. ஹீரோ வச்சு ஓடுன காரணம்லாம் போச்சு. இப்போ முழுக்க கதை இருக்கா, அதை மட்டும் தான் பாக்குறானுங்க. கேசரில என்ன கதைன்னு ஒண்ணு தெரியுமா? என்ன கதை சொல்லுங்க எனக்கு. புலி மாதிரி வளர்க்கலாம். என்னது, ஒரு பொண்ணு எப்பவுமே தைரியமா இருக்கணும். இதுதான் பகவான் கேசரில உள்ள கதை. படம் எடுங்க, ரைட்டு. ரீமேக் பண்றீங்க, சரி கரெக்ட். ஒரு பொண்ணுங்க இது 8 அவங்கள மாதிரி கிஞ்சி பண்ணாம இருங்க போதும். ஒண்ணுல அதுல லாரி பறக்கட்டே, நீங்க ஏரோப்ளேன பறக்க விட்டீங்கன்னா நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. லாரி ஏரோப்ளேன் எல்லாமே பறந்தாலும் எங்க தளபதி இருக்கும்போது பறக்கத்தான் கூட்டு போகணும். அங்க இருந்து ட்ரெயின் கிட்ட பண்ணீங்க, அது தளபதினால மட்டும்தான் ராசா முடியும்.
நீங்க பண்ண கெத்து நாங்க பண்ண கிரிஞ்சு. ஆமாண்டா. அப்படியா? ஆமாண்டா. நான் இதெல்லாம் பேசக்கூடாது. இப்படிலாம் பேசினா pressure ஆகும். வேண்டாம். வந்து அவ்வளவுதான். கடைசி படம் வரவேற்போம், ஒரு மரியாதை கொடுப்போம். கடைசி படம் விஜய் மூஞ்சி முகத்துக்காண்டி போறோம் பாக்குறோம். தமிழ் சினிமாவோட பிராண்டே இப்ப விஜய் தான்டா. எதுவுமே இல்லாம எனக்கு ஒரு படம் நடிக்கணும்னா ரொம்ப நாள் ஆசை. அவனோட இது இருந்தா விடாமுயற்சி மாதிரி ஒரு படம் எடுக்க சொல்லி யாரும் இருந்தாலும் அந்த மாதிரிலாம் யாருனாலுமே நடிப்பேன். எவனோ ஒருத்தர் எடுக்க சொல்லி விடாமுயற்சினா அண்டர் ரேட்டட். பெஸ்ட் ஆகிட்டாங்க. விடாமுயற்சி மாதிரி ஒரு படத்தை எடுக்க சொல்லி பெஸ்ட் ஆகிட்டாங்க. எனக்கு விடாமுயற்சி ரொம்ப பிடிக்கும். நான் பெஸ்ட் ஆகிட்டாங்க. ஃபேமிலி மூவியா பண்ணணும். ஃபேமிலி மூவி தான்டா இத்தனை நாளா விஜய் பண்ணிட்டு இருந்தான். ஃபேமிலி மூவி வாரிசு படம் மாதிரி திட்டு வந்துருவாங்க. இல்ல மாப்ள ஃபேமிலி மூவி வாரிசு மட்டும் பேசுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அவ்வளவு கிரிஞ்சு பண்ணல. எதுல? இதுல நாடகத்துல எடுத்து வச்சிருக்காங்க. படத்தெருவுல நாடகம் எடுத்து கேக்கண்டா. அதுல கேக்குறா விஜய் கேக்கீங்க. தியேட்டர் போயிட்டா நாங்க பட்ட பாடு இருக்கு. எங்களுக்கு டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கும். படம் ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்ல வந்து அங்கிட்டு சேர்மன் இது இங்கிட்டு சேர்மன் படத்தை படத்துன்னு பார்க்க மாட்டேங்க. போயிட்டு எல்லாம் நாடகத்தை எடுத்து வச்சிருக்கேன். நான் தொடரும்னு மட்டும்தான் போடல. புரியலையா? என்ன டீம் கடைசி படம் தானே சொல்லிருக்கீங்க. கடைசி படம் எதுக்கு ரீமேக் பண்றீங்க? அதான் நானும் சொல்றேன். அப்புறம் எதுக்கு வாய் விடணும், எதுக்கு தேவையில்லாம ரீமேக் பண்ணணும்? நான் எங்கடா விட்டேன்? இவ்வளவு நேரம் உனக்கு முட்டி கட்ட கொடுத்துட்டு இருக்கடா. உங்களுக்கு அதான் அது மட்டும்தான் தெரியும். தளபதி ரசிகர் இருந்தாலும் அப்படித்தானே. இந்த பழகி போச்சு. உங்களை மாதிரி ஆர்ச்சிக் மாதிரி நாங்க இல்ல நாங்க ஒத்துக்கிட்டோம். ஆமா நாங்க தோத்துட்டோம்னு ஒத்துக்கிட்டோம். ஆனா அவங்க ஒத்துக்கிட மாட்டேங்காங்க. ஆர்சிபி மணி அவன்கிட்ட நானும் போய் கேளு. தோத்துட்டான். ஆமா தோத்துட்டோம்னு மூஞ்சி முன்னா சொல்லுவான். நீங்க சொல்லுவீங்களா? எப்படி இந்த ஜில்லா படமும் வீரம் படமும் அந்த ஜில்லா தான் ஜோதிச்சுட்டு இருந்தீங்களே. நான் பக்கா வீரம் ஃபேன் தான். சரி இருங்க. தலை ரசிக்க தலைவை தொண்டை நினைக்கிறேன். அந்த மாதிரி தெரியுமா? இவங்க வந்து கேஜி கூட கிளாஸ் விட்டாங்க. கேஜி மொத நாளே படுத்துருச்சு. இப்ப வரைக்கும் எங்க கிட்ட. சரி ஆமா ஆமா இதை கேட்க மாட்டேன். அப்ப பீஸ்ட் படம் வந்துச்சுல, கேஜி கூட போறோம்னு விட்டீங்கல்ல. கடைசியில டேட்டா மாத்தி விட்டீங்க. முத நாள் இதுக்கு முன்ன கூட விட்டீங்க. அடிச்சு விடுவோம். ஒன்னும் இல்ல, யாஸ் போன் பண்ணி கொஞ்சம் கெஞ்சி கேட்டாரு. எல்சிக்கே வந்தாங்க இங்க புடுங்க முடியாது. 2000 கோடி இங்க இருக்கு, 200 கோடி இங்க இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. சில சிக்கல்னால நாங்க கொஞ்சம் மாத்தி ரிலீஸ் பண்ணோம். சிக்கல்லாம் பெரிய சிக்கல். ஒரே ட்ரெய்லர்ல ரெண்டும் ஒரே டேட்ல விட்டாங்க. ட்ரெய்லர்லயும் ஒரே டேட் தான் காமிச்சாங்க. கடைசி ரிலீஸ் மட்டும் ஒரு நாள் முன்னாலே. அது கேட்டா என்ன சொன்னாங்க? தமிழ் புத்தாண்டுல தளபதி புத்தாண்டு. தூக்கிட்டு அடிச்சு போடுங்க எல்லாத்தையும். எந்த பண்டிகை வந்தாலும் தளபதி பண்டிகை இல்லாம நடக்கவே நடக்காது. தளபதி பொங்கல், தளபதி புத்தாண்டு 2025 ஒன்னத்தையும் காணும். என்ன சொன்னாங்க தெரியல. விஜயோட கடைசி படம் போய் பாருங்க. சரி அவ்வளவு பேசுறாங்க. அவ்வளவு 14ஆம் தேதி ரிலீஸ் டேட் வச்சு 10ஆம் தேதி மாத்தினீங்க. அது அவங்க ப்ரொடக்ஷன் நீங்க தானே சொன்ன போனீங்க. ப்ரொடக்ஷன் படம் 9ஆம் தேதி 1000 ரூபாய் டிக்கெட் என்ன சொன்னா? ப்ரொடக்ஷன் தானே கேட்க சொன்னா. ஆமா அதே 14ஆம் தேதி படத்தை 10ஆம் தேதி மங்காத்தா கைட்டு. ஆனா மங்காத்தா படம் கிழிச்சு. உங்க கலெக்ஷனோட ஜனநாயக கலெக்ஷனோட மங்காத்தா கலெக்ஷன் அள்ளிட்டு போயிடும். அது வேற விஷயம். மங்காத்தா பத்தி நான் இப்ப இழுக்க நீங்க செத்துருவீங்க. அது வேற விஷயம். இத்தனை நாளா ரிலீஸ் ஆகாத மங்காத்தா திடீர்னு ரிலீஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? ரிலீஸ் பண்ணீங்க. அது அந்த கலைப்புலி தானும் அந்த அத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. விஜய்க்கு போட்டியா இருக்கிறது யாரு? நம்ம அஜித். நம்ம அஜித் சாரோட படத்தை ரிலீஸ் பண்ணா நம்ம ஜெயிச்சோம். அதே மாதிரிதான் அட்டாசம் படம் வந்துச்சுல, ரொம்ப பேசவே இல்லை. நீங்க அட்டாசம் படம் அட்டாசம் தனியா வச்சு தனியா போச்சு. இப்ப இது நாங்க தனியா நீங்க 9ஆம் தேதி எங்க இருக்கு? 25ஆம் தேதி நீங்க சொல்றோம்ல மங்கா 25ஆம் தேதி இருங்க ப்ரோ. 25 பஸ்டர் ஹிட். சரியா? அப்படி ஒரு ஹிட்டான படத்தை கொண்டு வந்து ஒரு கமர்ஷியலான பிலிமோட விட்டீங்கன்னா ஹிட்டான படம் தான் ஜெயிக்குமே தவிர கமர்ஷியல் பிலிம் ஜெயிக்காது. அடிச்சு முடிச்சாலும் கமர்ஷியல் பிலிம் ஜெயிக்காது. சச்சின் வந்துச்சுல சச்சின் அளவுக்கு ஹிட் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா மங்காத்தா படம் 25ஆம் தேதி ரிலீஸ்.
அந்த அன்னைக்கு ஜனநாயகம் ஓடாது, தூக்கிடுவாங்க. அது ஒரு விஷயம். அவ்வளவு ஒர்த்து கிடையாது படம். ஏன்னா ஆல்ரெடி கேசரி பார்த்து மாசத்துக்கு நாங்க இன்ஸ்டாகிராம்ல ஜனநாயகம் ஓட்டுவோம்டா. இன்ஸ்டாகிராம்ல நீங்க முதலமைச்சர் ஆக போறீங்க, அது ஒரு விஷயம். மட்டும்தான் ஆகும்.